ஸோ ஓகே ஹாய் வில் ஸ்டார்ட் த கிளாஸ் சரியா. ஒன்றும் இல்லை, இன்டைரக்ட் டாக்ஸஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கேப் விட்டு. ஸோ அந்த கேப் விட்டனால வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து வில் ஸ்டார்ட். ஸோ இதுக்கப்புறமாவது கண்டினியூஸாக நம்மளுக்கு திருப்பி கிளாஸ் இருக்கும் அப்படின்றத நம்புவோம். அண்ட் வில் கோ வித் தட். ஓகே, ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸ் இன் இந்தியா. ஓகே, இன்டைரக்ட் டாக்ஸஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா வந்து இது எல்லாமே ரிசீப்ட்குள்ளே வரப்போகுது. ரிசீப்ட்ஸ் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ரிசீப்ட்ஸ் அப்படின்னாலே இன்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு பிரிச்சிருக்குது ரிசீப்ட்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். அதுக்குள்ள ரெவன்யூ ரிசீப்ட்ஸ், கேபிட்டல் ரிசீப்ட்ஸ். ஸோ நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபினிஷன் என்ன சொன்னேன்? ரெவன்யூ உள்ள நீங்கள் கீழே போடணும் அப்படின்னா அது ரிக்கரிங்காக இருக்கணும். அது சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட வரலாம். ஸோ அமௌண்ட் கம்மியாகவும் கூட வரலாம், ரெக்கரிங்காகவும் இருக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு ரெவன்யூ ரிசீப்ட்ஸ். ஓகேங்களா? தென் கேபிட்டல் ரிசீப்ட்ஸ். டே வெளியில் ஒரு வாட்டி நான் பேசுறது கேட்குறா? கூகுள் மொத்தம் பார்த்துக்கோ, கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஓகே, கேபிட்டல் ரிசீப்ட்ஸ். கேபிட்டல் ரிசீப்ட்ஸ் அப்படிக்குள்ள அதுக்குள்ள எதெல்லாம் வரும் அப்படின்னா ஒன் டைம் ரிசீப்ட்ஸ், ஒரு டைம் பேமெண்ட். இப்போ நான் யாருக்காவது கடன் கொடுக்குறேன் சரிங்களா, அந்த கடன் கொடுத்தவர் இப்போ 1 கோடி ரூபா கடன் கொடுத்துருக்கேன்னா அவர் மாதம் எனக்கு வந்து வட்டி கொடுக்குறாரு அப்படின்னா அது ரெவன்யூ ரிசீப்ட்ல வரும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வருது, எவ்ரி மந்த் வரும். ஆனால் அந்த கடனை வந்து மறுபடியும் ஃபுல் அமௌண்ட்டையுமே திருப்பி கொடுத்துறாரு, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டையே திருப்பி கொடுத்துறாரு அப்படின்னா அது கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்ல வரும். அது கேபிட்டல் ரிசிப்ட்ஸ்ல வரும். இதுதான் டிஃபரன்ஸு. அடுத்தது ரெவன்யூ ரிசிப்ட்ஸ்குள்ளேயே வந்து டாக்ஸஸ் எல்லாமே வந்து ரெவன்யூ ரிசிப்ட் தான். பட் அதில் 2 டைப் ஆஃப் ரெவன்யூ இருக்கு. டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ. தென் அதுக்குள்ள வந்து உங்களுக்கு டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ்னு 2ஆக பிரிக்கிறாங்க உங்களுக்கு சரிங்களா. ஸோ அதுக்குள்ள தான் நம்ம பார்த்துட்டு வரோம். டைரக்ட் டாக்ஸஸ் போன வீடியோ வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு சரிங்களா. இப்போ நம்ம இன்டைரக்ட் டாக்ஸஸ்குள்ள பார்க்கலாம். ஸோ இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல என்னெல்லாம் வருது அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், டைரக்ட் டாக்ஸஸ். இது எப்படி நீங்க கிளாசிஃபை பண்றீங்க? சிம்பிள். 2 கான்செப்ட் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். டாக்ஸ் இன்சிடென்ஸ், டாக்ஸ் இம்பாக்ட். ஓகேங்களா? டாக்ஸ் இன்சிடென்ஸ்னா என்ன? ஃப்ரம் ஹூம் த டாக்ஸ் இஸ் கலெக்டட், யார்கிட்ட இருந்து அந்த டாக்ஸை கலெக்ட் செய்யறாங்க அப்படிங்கிறது டாக்ஸ் இன்சிடென்ஸ். டாக்ஸ் இம்பாக்ட், ரெண்டுக்குமே டாக்ஸ் இம்பாக்ட் ஒரே ஆள் தான், மக்கள் தான். நீங்க வந்து ஜிஎஸ்டியா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸஸ் வந்து உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ரெண்டுலையுமே வந்து உங்களுக்கு கடைசியில் யார் பே பண்ண போறோம்? நம்ம தான் பே பண்ண போறோம். ஸோ இம்பாக்ட் இஸ் த சேம் பர்சன். பட் யார்கிட்ட கலெக்ட் பண்ண போறாங்க? இன்கம் டேக்ஸ்னா நீங்க கால்குலேட் பண்ணி நீங்க கொடுக்கணும். ஸோ இட்ஸ் லைக் இண்டிவிஜுவல், எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் உங்களுக்கு இதுல இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்கன்னா எல்லார்கிட்ட இருந்தும் ஜிஎஸ்டி அவர் கலெக்ட் பண்ணி மொத்த ஜிஎஸ்டி எனக்கு இந்த மாசம் இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி அவர் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டாக்ஸ் இன்சிடென்ஸ். இதை வச்சு தான் இன்டைரக்டா டைரக்டான்றது உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சரி, இந்த இன்டைரக்ட் டாக்ஸஸ், டாக்ஸ் இன்சிடென்சஸ் அண்ட் இம்பாக்ட் டஸ் நாட் ஃபாலோ த சேம் பர்சன். அப்படி இருந்தால் தான் அது வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லியிருக்காங்க? கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், எக்ஸைஸ் டியூட்டி ஆன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் குட்ஸ். எக்ஸைஸ்னாலே குட்ஸ் மேனுஃபேக்சரிங் தான் அது டேக்ஸ் பண்ணுவாங்க. தென் சர்வீஸ் டேக்ஸ் ஆன் சர்வீசஸ், சேல்ஸ் வேல்யூ ஆடட் டேக்ஸ் முன்னாடி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்தது. இப்போவும் வந்து சில ப்ராடக்ட்ஸ்க்கு வேல்யூ ஆடட் டேக்ஸ் இருக்கு. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கு. யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது கலெக்ட் பண்ண வேண்டியது? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூவில், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்துச்சு. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா பேர் மாற்றிருக்காங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ்னு. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ்னு இப்போ பேர் மாற்றிருக்காங்க. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உங்களுக்கு இதை கலெக்ட் பண்ணுறது. ஓகேவா? இதில் இப்போ டேக்ஸ் விதிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு மாறவே இல்லை. ஓகே, இப்போ இது வருது. ஓகே, இதோடு நிற்குதா? பெருசாகல. ஓகே, ஒரு நிமிஷம். வெயிட் பண்ணு, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ விசிபிளா இருக்கா?
ஓகே, உங்களுக்கு ஃபைன், ஃபைன். கிளியரா இருக்கு. சரி, சாரி. ஸோ முன்னாடி இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நோட்ஸ் மாத்திரம் தான். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் அந்த ஸ்லைட். இதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இது முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைடில் வந்து டேக்ஸ் இன்சூரன்ஸ்னு சொன்னேன். நான் நோட்ஸ் அனுப்புறதுல உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் இன்டைரக்ட் டாக்ஸஸோட டைப்ஸில் இப்போ டேக்ஸ் போடுறாங்க. டேக்ஸ் எப்படி போடுவாங்க, எதை கணக்கு வச்சுட்டு டேக்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டு கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஆட் வெலோரம் டேக்ஸ் அப்படின்னா என்ன, ஸ்பெசிஃபிக் டேக்ஸ் பர் யூனிட் அப்படின்னா ஒன்று. சிம்பிள்ங்க. உங்களுக்கு பொருளோட வேல்யூ வச்சு டேக்ஸ் போட்டால் அதுக்கு பேர் ஆட் வெலோரம் டேக்ஸ். வேல்யூ அப்படிங்கிற வேர்டை வச்சு போட்டால் ஆட் வெலோரம் டேக்ஸ். எக்ஸாம்பிள், இது வந்து 10,000 ரூபா அப்படின்னா 10,000 ரூபா வேல்யூக்கு 10% டேக்ஸ் அப்படின்னு போடலாம். இப்போ 10,000 ரூபாயில் 10% அப்படிங்கிறது 1,000 ரூபா. இப்போ டேக்ஸ் 1,000 ரூபா. இப்படி முடிவு பண்ணுறதுக்கு பேர் ஆட் வெலோரம் டேக்ஸ். ஸ்பெசிஃபிக் டேக்ஸ் யூனிட்ன்றது இதோட விலை என்ன இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் ஒரு மொபைல் ஃபோனுக்கு 50 ரூபா டேக்ஸ், இல்லை ஒரு மொபைல் ஃபோனுக்கு 1,000 ரூபா டேக்ஸ் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்பெசிஃபிக் டேக்ஸ் பர் யூனிட் அப்படின்னு பேர். சரிங்களா? ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கான டேக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு அது. ரைட்? இது வந்து உங்களுக்கு வந்து இதுதான். எது ஈஸி டு அட்மினிஸ்டர்? ஆப்வியஸா வெலோரம் டேக்ஸ் தான் உங்களுக்கு ஈஸி. அமௌண்ட் முடிவு பண்ணிட்டோம், அந்த அமௌண்ட் ஒரு பர்சன்டேஜ் சொல்லிட்டோம், அதுதான் ஈஸி. பர் யூனிட்ல போனா என்ன ஆகும்னா, மோஸ்ட்லி இது வந்து நீங்க வந்து இந்த பில்டிங்க்கெல்லாம் டேக்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி இருக்கும்னா, இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இத்தனை டேக்ஸ்ன்னு இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ வரி கட்டுங்க. இப்போ நம்ம கட்டுறோம்ல வரிகள், அது எப்படி இருக்கும்னா, அந்த ப்ராப்பர்ட்டி வரியெல்லாம் அப்படிதான் இருக்கும். 1000 சதுரடியா, ஒரு சதுரடிக்கு 100 ரூபா அப்படின்னு. அதில் என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து வீடு 1000 ரூபா 1000 சதுரடியா இருக்கும். பட் சொல்லும்போது அவங்க 1000 சொல்ல மாட்டாங்க, 500ன்னு சொல்லிக்கலாம். அப்போ போய் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன்லாம் பண்ணும்போது அது டிஃபிகல்ட் தானே உங்களுக்கு. ஸோ அதனால தான் யூனிட் வச்சு நம்ம பண்ணுறது வந்து டிஃபிகல்ட் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. தட் இஸ் வை இட் இஸ் டிஃபிகல்ட் டு அட்மினிஸ்டர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட், இன்டைரக்ட் டாக்ஸஸோட மெரிட் என்ன, டிமெரிட் என்ன? இன்டைரக்ட் டாக்ஸஸோட மெரிட் என்ன, டிமெரிட் என்ன? மெரிட், முக்கியமான மெரிட் என்ன உங்களுக்கு, இட் இஸ் கன்வீனியன்ட் டு கலெக்ட். இன்னும் கன்வீனியன்ட் டு கலெக்ட். கரெக்ட் தானே? இன்கம் டேக்ஸை விட இது ஈஸி டு கன்வீனியன்ட். இன்கம் டேக்ஸ்ல என்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தரும் அவருக்கு இருக்க வருமானத்தை அவர் சொல்லுவார். அந்த வருமானத்தை எனக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அதனால நான் இவ்வளோ டேக்ஸ் கட்டுறேன்னு சொல்லுவார். அது அவர் சொல்லலைன்னா, அவர் வந்து உண்மையான வருமானம் தான் சொல்றாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதை வெரிஃபை பண்றது டிஃபிகல்ட். பட் ஒரு கடையில போய் நீங்க வந்து உங்க கடையில் இவ்வளவு பிசினஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீ வந்து செக் பண்ணி அவன்கிட்ட வாங்குறது ஈஸி. அதனால இட்ஸ் கன்வீனியன்ட் டு கலெக்ட். டாக்ஸ் எவேஷனை வந்து நம்ம தடுத்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? தென் இன்னொரு மெரிட் என்ன, இட் இஸ் எலாஸ்டிக் இன் நேச்சர். எலாஸ்டிக் இன் நேச்சர் ஏன்னா ஹியூஜ் எல்லா பாப்புலேஷனுக்கும் இருக்கும். டாக்ஸ் பேஸ் வந்து ரொம்ப ஹை. டாக்ஸ் பேஸ்னா என்ன, எவ்வளோ பேர் டாக்ஸ் கட்டுறாங்களோ அதுக்கு பேர் டாக்ஸ் பேஸ். டைரக்ட் டாக்ஸஸோட பேஸ் ரொம்ப கம்மி. இன்டைரக்ட் டாக்ஸஸ்னா எல்லாருமே தான். நம்ம எல்லாருமே ஒரு பிஸ்கெட் வாங்கினாலும் டாக்ஸ் கட்டுவோம், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் டாக்ஸ் கட்டுவோம், எல்லாருமே இருக்கு ஜிஎஸ்டி. அதனால அதோட டாக்ஸ் பேஸ் அதிகம். டாக்ஸ் பேஸ் அதிகமாக இருந்தால் என்ன அட்வான்டேஜ், நீங்கள் கொஞ்சம் விலையை ஏற்றினாலே போதும் உங்கள் கைக்கு அதிகமான வருமானம் வரும். இப்போ என்ன சொல்கிறோம், 5% டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 5 நான் இப்போ திடீர்னு 7ஓ 8ஓ மாத்திரேன்னு வச்சுக்கோங்களேன், 3% தான் ஏற்றுறேன். பட் இந்தியா ஃபுல்லாக அது ஏறும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, பாப்புலேஷன் இவ்வளோ இருக்கனால உடனே வந்து டாக்ஸ் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் எலாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிக் அதிகம், மோர் எலாஸ்டிக் தேன் டைரக்ட் டாக்ஸஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஸ்மால் சேஞ்ச் ஆல்சோ பிரிங்ஸ் லார்ஜ் ரெவன்யூ. தென் மூணாவது என்ன, கேன் ரெடியூஸ் ஹார்ம்ஃபுல் கன்சம்ஷன். சில ப்ராடக்ட்ஸோட கன்சம்ஷனை வந்து உங்களுக்கு வந்து அதை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள், இதுக்கு பேர் தான் சின் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பொருளுக்கு மாத்திரம் கொஞ்சம் அதிகமாக டேக்ஸ் போட்டிருப்போம். எக்ஸாம்பிள், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் டொபாக்கோ ஒரு கன்சியூம் பண்ற, அதாவது சிகரெட்டுக்கெல்லாம் வந்து சாதாரண டேக்ஸை விட அதிகமான டேக்ஸ் தான். ஸோ அதனால வந்து அந்த அந்த இதை சிகரெட்டை கன்சியூம் பண்றவங்க வந்து கம்மியாவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ இது வந்து பாசிபிள். அது எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் ஸ்டில் அது வந்து ஒரு பாசிபிலிட்டி அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றாங்க. டிமெரிட் என்ன, இட் இஸ் ரெக்ரெசிவ் இன் நேச்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட டைரக்ட் டாக்ஸஸ் வந்து ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர். ஏன் ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர்? டைரக்ட் டாக்ஸஸ், இன்கம் டாக்ஸ் எப்படி இருக்கும், 3 லட்சம்குள்ள சம்பாதிக்கிறவருக்கு டாக்ஸே கிடையாது, 5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் டாக்ஸ், 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிக டாக்ஸ், 15 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு இன்னும் அதிக டாக்ஸ். இப்படி மாத்தி தானே இருக்கு, இப்படி தானே ஸ்லாப் இருக்கு நம்மளுக்கு இன்கம் டாக்ஸ்ல, டைரக்ட் டாக்ஸஸ்ல. அப்ப அதுல என்ன அப்படின்னா, நீங்க அங்க என்ன பண்றாங்க, ப்ரோக்ரெசிவா போறாங்க, படிக்கட்டு மாதிரி போறாங்க. அங்க ப்ரோக்ரெசிவா படிக்கட்டு மாதிரி போறப்ப நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு யூஆர் லைக் ஏழைங்களை வந்து நீங்க வந்து விட்டுறாங்க. ஸோ பணக்காரருக்கு அதிகமா கட்டுறாங்க, ஒரு ராபின்ஹுட் மாதிரி. அது பேரு அப்படி இருந்துச்சுன்னா அது பேரு ப்ரோக்ரெசிவ் டாக்ஸ். ரெக்ரெசிவ் ஆனா இன்கம் ஜிஎஸ்டி அப்படி கிடையாது. நான் இப்போ பேசுறது இன்கம் டாக்ஸ்க்கு. ஜிஎஸ்டியில் என்ன பிரச்சனை,
எனக்கு ஒரு பிஸ்கெட் வாங்குறேன், எனக்கு அந்த பிஸ்கெட் வந்து பெரிய விஷயமே கிடையாது. நான் அத எடுத்துட்டு போய் என்னோட வீட்ல டாக் இருக்கிறதுக்கு போட போறேன். அப்படின்னாலும் நான் அந்த டாக்ஸ் கட்ட போறேன். அதே வந்து ஒரு ரொம்ப ஏழை, அவருக்கு வந்து சாப்பாடுக்கு இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அது ஒரு பிஸ்கெட் மட்டும் தான் அவர் சாப்பிட போறாரு இன்னைக்கு ஃபுல்லாவே. அப்படின்னா, அவருக்கும் அதே டாக்ஸ் தான். இது வந்து ரெக்ரெசிவ் தானே. அதுதான். புவருக்கும் ஒரே தான், ரிச்சுக்கும் சரி ஈக்குவலான டாக்ஸ் குடுக்குது. அதனால ஜிஎஸ்டி மாரி இன்டைரக்ட் டாக்ஸஸ் எல்லாம் ரெக்ரெசிவ் இன் நேச்சர். தென் tax is hidden in the price. So customer do not always feel the pinch of paying indirect taxes. அதனால சிவிக் கான்ஷியஸா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள். உங்களுக்கு என்ன சொல்றாங்க? எனக்கு அது இப்ப பிஸ்கட் வாங்குறேன்னா, ஒவ்வொரு பிஸ்கட்லயும் எவ்வளோ டாக்ஸ் போட்டிருக்காங்கன்றது எனக்கு டைரக்ட்டா தெரியாதுல்ல. ஸோ தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவேன்? அதில டாக்ஸ் கட்டுறேனானே எனக்கு தெரியல அப்படின்னா, எனக்கு அந்த ஒரு சிவிக் கான்ஷியஸ்னஸ் இருக்காது. என்னோட பொருள் இது. கவர்மெண்ட்டுக்கு நான் டாக்ஸ் கட்டுறதுனால எனக்கு கிடைக்கிற பொருள் இது. அதனால நான் வந்து கொஞ்சம் நல்லா நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்லாம் ஒண்ணுமே இருக்காது. டாக்ஸ் கட்டுற ஃபீலிங்கே இருக்காது. அதே இன்கம் டாக்ஸ்னா நீங்க கால்குலேட் பண்ணி கட்டுறதுனால, ஓகே நான் இவ்வளோ டாக்ஸ் கட்டியிருக்கேன்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு இதுல கிடையாது. தென் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இன்கிரீசஸ் ப்ராடக்ட் பிகம்ஸ் எக்ஸ்பென்சிவ். இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஏறுறதுனால ப்ராடக்ட் பிகம்ஸ் இது எக்ஸ்பென்சிவ். ப்ராடக்ட் ஓரளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சுன்னா டிமாண்ட் என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். ஸோ அன்சர்டனிட்டி இன்வால்வ்ஸ் இன் ஹவு மச் மணி த கவர்மெண்ட் வில் ஆக்சுவலி earn. இதுதான் உங்களுக்கு டாக்ஸ் ஏத்துறதுனால விலை ஏறணும். சாரி, விலை வந்து டாக்ஸ் ஏத்துறதுனால விலை ஏறும். விலை ஏறுச்சு அப்படின்னா சம்டைம் ஜனங்களே அந்த பொருளை வாங்குறது நிப்பாட்டுவாங்க. ஸோ நீ டாக்ஸ் ஏத்துறதுனால எப்பவுமே வந்து டிமாண்ட் அதிகமா டாக்ஸ் ஏத்துறதுனால நம்மளுக்கு வருமானம் அதிகமா வரும்னு சொல்ல முடியாது. டாக்ஸ் ஏத்துறதுனால சம்டைம்ஸ் பீப்புள் வந்து அந்த ப்ராடக்ட் வாங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கன்சம்ஷன் கம்மியாகும், கவர்மெண்ட்டுக்கு வர வருமானமும் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் எல்லா குட்ஸ்க்கும் இது சரி வரையாது. கண்டிப்பா வாங்கியே தீரணும். இப்போ எக்ஸாம்பிள் பெட்ரோல். பெட்ரோல் எவ்வளோ விலை ஏற்றினாலும் நம்ம வாங்கிட்டு தானே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி குட்ஸ்க்கு இது செல்லுபடி ஆகுது. அதர் குட்ஸ்க்கு மோஸ்ட்லி லக்ஸரி குட்ஸ்க்கெல்லாம் இது வந்து செல்லுபடி ஆகும். ஒரு லக்ஸரி குட் விலை ரொம்ப ஏறுது அப்படின்னா அது வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. அதுதான் சொல்றாங்க உங்களுக்கு. தென் ஹை லெவல் ஆஃப் கரப்ஷன் அண்ட் எவேஷன், கேஸ்கேடிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த சேல்ஸ் இதில் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க உங்களுக்கு. ஓகே, இதை கேஸ்கேடிங் எஃபெக்டை சரி பண்ணுறதுக்காக தான் ஜிஎஸ்டியில் இன்புட் கிரெடிட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம அதை படிப்போம். நம்ம அதெல்லாம் ஜிஎஸ்டி படிக்கிறப்போ அதை தெரிப்போம். ஹை லெவல்ஸ் ஆஃப் கரப்ஷன் வந்து உங்களுக்கு இதில் பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ ஒரு கடைக்கு போவாங்க, அந்த கடைக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போறதுக்கு முன்னாடியே பேசிடுவாங்க. இந்த கடைக்கு வந்து நீங்க எதுவும் செக் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன்லாம். இதெல்லாம் நிறைய நடக்கிறதுனால தான் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஃபேஸ்லெஸ் எவல்யூஷன் சொல்லி ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்கு. ஒரு கடைக்கு அது யார் டாக்ஸ் இன்சார்ஜ் அவர் போவாருன்னே யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இதை சால்வ் பண்றதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்க சில விஷயங்கள். ஓகேவா? தென் இன்னொரு கான்செப்ட் பிகோவியன் டேக்ஸ். பிகோவியன் டேக்ஸ்ன்றது ஒரு கான்செப்ட் தான். இப்போ செயலில் இந்த டேக்ஸ் இல்லை அப்படின்றது. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்டர்னாலிட்டிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ்டர்னாலிட்டிஸ்? எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு பர்சனோ இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னா அவங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு இந்த சொசைட்டிக்கு பொதுவாக அவங்க செய்கிற செயல் வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குதா இல்லை நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது ரெண்டு தான், அதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்றது. ஸோ நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குது, ஆனால் அதுக்கு வந்து எந்த தண்டனையும் அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னாலிட்டி பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் என்ன? இப்போ ஒரு வாத்தியார் இருக்காரு, அவர் வந்து ஸ்கூல் போறாரு, காலேஜ் போறாரு, கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ அவர் சொசைட்டிக்கு என்ன பண்றாரு? அவர் நாலேஜ் கொடுக்குறாரு. அப்போ அவர் எக்ஸ்டர்னாலிட்டி என்ன? இட் இஸ் இன் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி. ஒருத்தர் பார் வச்சு நடத்துறாரு. ஸோ பார்ல அவர் குடும்பத்துக்கு அவர் சம்பாதிக்கிறாரு, வருமானம் வருது, அவருக்கு சம்பாதிக்கிறாரு. அப்போ அந்த அவர் ஆனால் சமுதாயத்துக்கு அவரோட எக்ஸ்டர்னாலிட்டி என்ன? நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி. சமுதாயத்துக்கு அவர் கெடுதலான சில விஷயங்கள் பண்றாரு. டாக்ஸ்ல உங்களுக்கு டைரக்ட் டாக்ஸஸ்ல என்ன பிரச்சனைனா இந்த எக்ஸ்டர்னாலிட்டிஸை கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இன்கம் டாக்ஸ் எல்லாரும் அதே தான் கட்டுவாங்க. ஒரு வாத்தியாரும் அதே இன்கம் டாக்ஸ் தான் ஸ்லாப்ல கட்டுவாரு. உங்களுக்கு அதே ஸ்லாப்ல ஒரு பார் ஓனர் வந்தா அவரும் அதே தான் கட்டுவார் உங்களுக்கு. இதுதான் டைரக்ட் டாக்ஸஸோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் எக்ஸ்டர்னாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும். பிகோவியன் டாக்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இஸ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பை அன்ரிலேட்டட் தேர்ட் பார்ட்டி. ஓகேவா? இது வந்து எக்ஸ்டர்னாலிட்டிஸ்க்கான ஃபார்ம். இவர் எக்கனாமிஸ்ட் வந்து ஆர்த்தர் சி பிகோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட், நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுதுன்னா அது மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடணும். எக்ஸாம்பிள், கோல் மேலே எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுங்க. ஏன்? கோலை யூஸ் பண்ணுறதுனால பொல்யூஷன் உருவாகுதுல்ல,
அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னாலிட்டி நெகட்டிவ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மேலே ஒரு இது பண்ணணும். நம்ம ஊரில் இது இருக்கா அப்படின்னா இந்த பிகோவியன் டேக்ஸ் கான்செப்ட்ல இல்லை, பட் நம்ம ஊரில் சிமிலர் டேக்ஸ் இருக்கு. இந்த சின் டேக்ஸ்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, ஆல்கோஹாலு, டொபாக்கோ இது மேலலாம் எப்போவுமே இந்தியாவில் அதிகமான டேக்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த கான்செப்ட் பிகோவியன் டேக்ஸ் உங்களுக்கு. தென் கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ். கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ். கேஸ்கேடிங்னா என்ன? பார்த்துருப்போம்ல படத்துங்கள்ல இதெல்லாம். ஒரு சைக்கிளை தள்ளி விட்டா என்ன ஆகும்? அப்படியே ஒரு சைக்கிள் உழுந்து எல்லா சைக்கிளும் விழுவும்ல. ஒரு சின்ன பொருளை தள்ளி விட்டா அது போய் என்ன பண்ணணும், கடைசியில் ஒரு பெரிய பொருளே உழுவுற மாதிரி வந்து அதை செஞ்சிடும்ல. அதுக்கு பேர் தான் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இருக்கு. சரியா? அது எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்துக்கோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறாங்க உங்களுக்கு அப்படின்னா, ஒரு ரீட்டைலர்னா யாரு, ஹோல்சேலர்னா யாரு? ஹோல்சேல் மொத்த வியாபாரி. ரீட்டைலர் இந்த தனியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் செய்கிறவர், வியாபாரம் செய்யக்கூடியவர் அவர். ஓகேவா? ரீட்டைலர் சரக்கு எங்கே வாங்குவார்? ஹோல்சேலர் கிட்ட தான் போய் சரக்கு வாங்குவார். ரீட்டைலர் ஹோல்சேலர் கிட்ட தான் போய் சரக்கு வாங்குவார். எவ்வளோக்கு வாங்குறாரு? 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாரு. 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறாரு. அது வாங்கும் போதே அவர் வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணணும். வேட்டு அது மாதிரி ஏதாவது பே பண்ணணும். இப்போ அவர் பே பண்ணுறாரு முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி வந்தோன்னா இந்த கேஸ்கேடிங் எஃபெக்டை நம்ம இன்புட் கிரெடிட் டேக்ஸில் வந்து எடுத்துட்டோம். அதை பற்றி நம்ம பேசல. கேஸ்கேடிங் எஃபெக்ட்னா என்னன்னு மாத்திரம் பேசுவோம். ஸோ பழைய எக்ஸாம்பிள் வச்சுக்கோம். வேட்டுன்னு வச்சுக்கோம். அவர் வந்து 100 ரூபாய்க்கு 10% வேட்டுன்னு வச்சுக்கோம். அவர் 10 ரூபா கட்டி தான் அந்த பொருள் வாங்குறாரு. இப்போ அவரோட விலை என்ன? 100 ரூபா பொருளோட விலை கட்டியிருக்காரு. 10 ரூபா வந்து ஹோல்சேலர்கிட்ட டேக்ஸ் கட்டியிருக்காரு. ஸோ அவரோட விலை, ரீட்டைலரோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபா. அவர் லாபம் வச்சு தானே விற்பாரு. அப்போ அவர் எவ்வளோக்கு விற்கிறாரு? 10 ரூபா லாபம் வச்சு 120க்கு விற்கிறாரு. ஓகேவா? ஆனால் அந்த 120க்கும் மறுபடியும் 10% வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் போடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மறுபடியும் 10% டேக்ஸ்னா 120ஓட 10% இருந்து 12 ரூபா உங்களுக்கு. அப்போ கஸ்டமர் வாங்கும்போது 132 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு டேக்ஸ் மேல ஒரு டேக்ஸ் விழுந்திருக்கு. ஓகேவா? டேக்ஸ் மேல ஒரு டேக்ஸ் விழுந்திருக்கு. எப்படி விழுந்திருக்கு? அந்த 100 ரூபாய்க்கு மேல 10 ரூபா ஒரு டேக்ஸ். இது அவர் லாபம் வச்ச அந்த 10 ரூபா மேல ஒரு 10 ரூபா டேக்ஸ். ஓகே. ஆனா உங்களுக்கு அந்த டேக்ஸ் மேல டேக்ஸ் போட்டதுல அந்த 1 ரூபா வந்து தனியா நிற்கும். அந்த 1 ரூபா வந்து உங்களுக்கு தனியா நிக்குது. அந்த 1 ரூபான்றது வந்து டேக்ஸ் மேல போட்ட டேக்ஸ். ஓகேவா? இதுக்கு பேர் தான் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிரச்சனை. இது சின்ன ஐட்டம், சின்ன அமௌண்ட்னால உங்களுக்கு பெருசா தெரியல. இதே பெரிய அமௌண்ட்னு யோசிங்களேன். அப்ப இது என்னன்னா ஒரு 2 லட்ச ரூபா பொருளை வந்து கை மாறும்போது 2 லட்ச ரூபாய் 10% வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அமௌண்ட் யோசிச்சு பாருங்க, அது பெரிய அமௌண்ட்டா வந்து நிற்கும். இது வந்து தப்பு. ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸ் போடலாம், பிரச்சனை இல்லை. டேக்ஸுக்கே டேக்ஸ் போடுறது வந்து தப்பு தானே. ஸோ இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல இருக்கும். இந்த கேஸ்கேடிங் எஃபெக்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணுவ ட்ரை பண்ணணும். அதுக்கு தான் வந்து ஜிஎஸ்டியில் வந்து உங்களுக்கு வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இப்போ கேஸ்கேடிங் எஃபெக்ட் ரொம்ப இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? டேக்ஸ் ரொம்ப இருக்குன்னு சொல்லி ஜனங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? எனக்கு பில் இல்லாமல் பொருள் கொடுங்க அப்படின்னு வாங்குவாங்க. பில் இல்லாமல் பொருள் வாங்குறதுனால என்ன ஆயிரும்? உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு ரெவன்யூ கலெக்ஷன் வந்து கம்மியாகும், ஃபிசிக்கல் டெபிசிட் இன்க்ரீஸ் ஆகும், பிளாக் மணி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இல்லை ஜிஎஸ்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. டவுட் அந்த எக்ஸாம்பிளில் ஃபைனல் கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 132 ரூபா பே பண்ணியிருக்காரா? ஸோ 100 ரூபா வந்து அந்த ஹோல்சேலர்கிட்ட வாங்கின இது, ஹோல்சேலர்கிட்ட கட்டின டேக்ஸு 10 ரூபா. அடுத்தது ரீட்டைலர்கிட்ட அவர் வந்து லாபம் எவ்வளோ வச்சிருக்காரு? 10 ரூபா வச்சிருக்காரு. அவருக்கு அந்த போட்ட டேக்ஸ் அப்படின்னா 11 ரூபா அந்த டேக்ஸ். ஓகேவா? 12 ரூபா தான் மேலே. நீ அந்த அந்த டேக்ஸ் ஆன் டேக்ஸை கழிச்சுட்டாங்க, எடுத்துட்டாங்க வெளியில. அப்போ 11 ரூபா தான் கரெக்டாக அவர் கட்டக்கூடிய டேக்ஸாக இருக்கு. பட் 1 ரூபா அப்படிங்கிறது வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ். இந்த 10 ரூபா டேக்ஸா, அது மேலே ஒரு 10% போட்டால் 1 ரூபா தானே. அப்போ அதுதானே டேக்ஸ் ஆன் டேக்ஸாக இருக்கு. அது வந்து அதை நீக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? கரெக்ட். அப்படி போட்டு தான் அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்த விலை 132. அதை நான் வந்து பிரித்து உனக்கு சொல்கிறேன். எப்படின்னா அந்த 132 எப்படி வந்துச்சு? 100 ரூபா ஹோல்சேல் விலை, இவர் லாபம் ஒரு 10 ரூபா, ஃபர்ஸ்ட் கட்டின டேக்ஸ் ஒரு 10 ரூபா. ஓகேவா? ரெண்டாவது வந்து 12 ரூபா நம்ம டேக்ஸ் ஏன் கட்டியிருக்கோம்? இந்த முதல்ல கட்டின 10 ரூபாக்கும் டேக்ஸ் போட்டனால தான் கட்டியிருக்கோம். அந்த 1 ரூபாவை எடுத்துட்டு தனியாக எடுத்துட்டா எவ்வளோ கட்டியிருக்கோம்? 12க்கு பதிலாக 11 ரூபா தான் கட்டியிருக்கோம். அந்த டேக்ஸ் கட்டினா ஓகே. பட் இந்த கடைசியாக 1 ரூபான்னு ஒன்று இருக்குல்ல, அது கட்டினது தான் டேக்ஸ் ஆன் டேக்ஸ் தப்பு அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஒன்றும் புரியலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஃபைன்.
ஸோ இதுதான் வந்து டேக்ஸ் கிரெடிட் சிஸ்டம். ஸோ இந்தியாவில் இன்டைரக்ட் டாக்ஸஸை வந்து ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நாட் வெரி இம்பார்ட்டன்ட். 1944 யூனியன் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. எக்ஸைஸ் டேக்ஸ் முதல்ல வந்து எங்கே போடுவாங்க? எக்ஸைஸ் டேக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் மேலே டேக்ஸ் போடுவாங்க. சரியா? 1944 பிரிட்டிஷ் டைம்லேயே உனக்கு வந்து வந்திருக்கு. சரிங்களா? ரெண்டாவது 1956 சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் டு லெவி டேக்ஸ் ஆன் இன்டர்ஸ்டேட் காமர்ஸ். ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடுவில் உனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் போச்சு, ஒரு சாமான் வந்து போச்சு அப்படின்னா அது மேலே வந்து இந்த டேக்ஸ் போட்டாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய டேக்ஸாக இருந்துச்சு. 1962 திருப்பியும் வந்து உங்களுக்கு கஸ்டம்ஸ் ஆக்ட் மூலமாக உங்களுக்கு வந்து டேக்ஸ் போட்டாங்க. உங்களுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இம்போர்ட் நம்மளோட ஊர்லேருந்து ஒரு பொருள் வருது, இல்லை நம்ம ஊர்லேருந்து ஒரு பொருள் வெளில போகிறதுனாலும் டேக்ஸ் போடுவாங்க. மோஸ்ட்லி உள்ளே வர்றதுக்கு மேலே தான் அதிகமான டேக்ஸ் வந்து உங்களுக்கு போடுவாங்க. எக்ஸாம்பிள் பட்ஜெட் 2018 கூட வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சில ப்ராடக்ட்ஸு, மொபைல் ஃபோனு, டிவிஸ், இது மேலாம் அதிகமான டேக்ஸ் போட்டாங்க இந்தியாவில். ஏன்? அப்போ இந்தியாவில் தயாரிக்கிற பொருளோட விலை கம்மியாயிரும்ல. வெளிநாட்டிலேருந்து வர பொருளோட விலையை வந்து நம்ம அதிகப்படுத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேக்ஸை போட்டு. அப்போ நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற பொருளோட விலை அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும், மக்கள் அதை வாங்குவாங்க. அது அப்படின்றதுனால வந்து அது பண்ணியிருக்கோம் நம்ம. இதே இன்டர்ம் பட்ஜெட் 2019, ஃபுல் பட்ஜெட் 2019 வந்து கோல்டு மேலே இருக்க கஸ்டம்ஸ் டியூட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். சிம்பிள். ஏன் பண்ணியிருப்போம் அப்படின்னா பின்னாடி படிப்போம். கோல்டு இம்போர்ட் பண்ணுறது இந்தியாவிலே, உலகத்திலே வந்து கோல்டு இம்போர்ட் பண்ணுறது இந்தியா தான் அதிகம். அப்படி பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு நிறைய நஷ்டம் வருது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்லாம் நிறைய பிரச்சனை வருது. அதை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் அப்படி பண்ணியிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் கேஷ்யூ நட்டு, சில ஃபுட் ஐட்டம்ஸு, டைல்ஸு, ஆட்டோ பார்ட்ஸ், சிசிடிவி கேமரா, இது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க? பழைய கதை தான். இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணால் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் தயாரிக்கிற ப்ராடக்ட்டுக்கு விலை கம்மியாக இருக்கும். விலை கம்மியாக இருக்கும்போது அவங்க வந்து அதுக்கு வந்து வாங்குவாங்க. ஸோ மேக் இன் இந்தியாவே என்கரேஜ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். தென் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இன்டர்மீடியட் குட்ஸு, இது வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மேக் இன் இந்தியாவை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான். பட்ஜெட் 2020 அதான் பண்ணியிருக்காங்க. இம்போர்ட்டட் ஃபுட்வேர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்றிருக்காங்க. ரா மெட்டீரியல்ஸ், இன்டர்மீடியட் குட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் குட்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க? அந்த பொருளை வச்சு தான் ஃபினிஷ்டு குட் இங்கே செய்வோம், செஞ்சு திருப்பி வெளிநாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு அது அட்வான்டேஜ் தான். அதனால அந்த பொருட்களுக்கு மாத்திரம் வந்து விலை கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இன்டர்மீடியட் குட்ஸும் ரா மெட்டீரியல்ஸ்க்கும் வந்து அதை கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எல்லாமே இதில் இருக்குது. டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் 0% கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அது எதுக்கு? நம்ம டிஃபென்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படுறதுனால அதில் வந்து உங்களுக்கு அப்படி போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் நீங்களே படிக்கும்போது உங்களுக்கு புரியும். சேம் திங் 2021 என்ன பண்ணியிருக்காங்க? ரா எத்தனால், ரா சில்க், எத்தனால், லெதர், ஆட்டோ பார்ட்ஸ், இதுக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நாஃப்டா, நைலன், அயன், ஸ்டீல், காப்பர், பிளாட்டினம்க்கெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ எது கம்மி பண்ணியிருக்காங்க? இதெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணலாம் வேணாம். ஓகே. ஜஸ்ட் தெரிஞ்சால் மாத்திரம் போதும். அடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்னன்றது படிப்போம். ஓகே. 1986 உங்களுக்கு என்ன பண்ணாங்க? மாடிஃபைடு வேல்யூ ஆடட் டேக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கொண்டு வந்தாங்க. பேஸ்ட் ஆன் எல்கேஜா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ். இதெல்லாம் வந்து நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வேட் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. தென் 1994 எஃப்எம் மன்மோகன் சிங் வந்து 5% சர்வீஸ் டேக்ஸ் உங்களுக்கு சர்வீசஸில், டெலிஃபோன் பில்ஸு, இன்சூரன்ஸு, டேக்ஸ் புரோக்கர்ஸ், இதில் எல்லாம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 5% சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? 5% சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. 2004 சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஸோ வேட், சென்ட்ரலோட வேல்யூ ஆடட் டேக்ஸ் வேட் வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இன்புட் டேக்ஸ் கிரெடிட், அந்த இது வந்து எக்ஸைஸ் டியூட்டிக்கும் சர்வீஸ் டியூட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் என்னன்றது நம்ம பார்ப்போம். இன்புட் டேக்ஸ் வந்து எப்படி உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். 2005 வந்து இது மாதிரி சில வேல்யூ ஆடட் டேக்ஸஸ் சில ஸ்டேட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. 2017 உங்களுக்கு 1 ஜூலைலேருந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பழசெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு, அது நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. 2017 ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 1 ஜூலை 2017 உங்களுக்கு இது இன்ட்ரடியூஸ் செய்யப்படுது. வேட்டு, எக்ஸைஸு, பழைய இருந்த அந்த டேக்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. 2 பொருட்களை தவிர. நம்ம அதை படிப்போம் திருப்பி. சரிங்களா? அந்த 2 பொருட்கள் வந்து அதை தவிர, அதாவது ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹாலும் பெட்ரோலியம் கீழே வரக்கூடிய ஒரு 5 ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்ஸ் மாத்திரம் எனர்ஜி கீழே, அது அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு மாத்திரம் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லை. மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டாங்க. சரிங்களா? ரைட். இதுக்கப்புறம் உங்களுக்கு செஸ்
சர்சார்ஜ், எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி இது என்னன்றது நம்ம பார்ப்போம். ஓகே, சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ் ஆன் கஸ்டம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. சிம்பிள். இது என்ன? அது பட்ஜெட் 2018ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 10% சோஷியல் வெல்ஃபேர் சர்சார்ஜ் ஆன் கஸ்டம்ஸ். சர்சார்ஜ்னா என்ன? நம்ம டைரக்ட் டாக்ஸஸ் படிக்கும் போதே படித்தோம். டேக்ஸ் ஆன் டேக்ஸ். அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஒரு 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 10,000 ரூபா இல்லை 20,000 ரூபா மதிப்புள்ள பொருளுக்கு டேக்ஸ் போட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணுற டேக்ஸ் வந்து ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 ரூபாயில் 10% சர்சார்ஜ்னா அந்த 1000 ரூபாயில் 10% சர்சார்ஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. டேக்ஸை கால்குலேட் பண்ணிட்டு அந்த டேக்ஸுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சு சர்சார்ஜ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் டேக்ஸ் ஆன் டேக்ஸ். ஓகேவா? முன்னாடி ஜிஎஸ்டி கொண்டு வந்த புதுசில் இருந்த சர்சார்ஜ், செஸ் எல்லாமே இன்டைரக்ட் டாக்ஸஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் உங்களுக்கு மறுபடியும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. 2018லேருந்து உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. 2018 பட்ஜெட்டில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. கஸ்டம்ஸில் அது போட்டிருக்காங்க. அப்போ கஸ்டம்ஸில் ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டியூட்டி போடுவோம். அதுதான் கஸ்டம்ஸ் டியூட்டி. அந்த கஸ்டம்ஸ் டியூட்டியில் வர்ற டியூட்டிக்கு மேலே ஒரு சர்சார்ஜ் கொடுக்கணும். இது சர்சார்ஜ் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? சோஷியல் வெல்ஃபேர்க்காக நம்ம இது வந்து யூஸ் பண்ண போகிறோம். சோஷியல் வெல்ஃபேர். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுலேயுமே போடுறது பேர் கஸ்டம்ஸ் டியூட்டி. பட் மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம போட மாட்டோம். ஏன்னா வி ஆர் என்கரேஜிங் எக்ஸ்போர்ட். சரியா? ஓகே. தென் ஹெல்த் செஸ் ஆன் கஸ்டம்ஸ். ஸோ அடுத்தது சர்சார்ஜ் போட்டு வர்ற வேல்யூக்கும் சேர்த்து மறுபடியும் ஒரு டேக்ஸ் போட்டாங்கன்னா அதுக்கு பேர் செஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ செஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு போட்டாங்க. இது இம்போர்ட் பண்ணுற ஐட்டம்ஸ்க்கு ஹெல்த் செஸ்ன்னு போட்டாங்க. செஸ்ஸில் ஒரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே? செஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு போடுறாங்கன்றது நீங்கள் சொல்லணும், மென்ஷன் பண்ணணும். சர்சார்ஜுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம சொல்லியிருக்கோம் சோஷியல் வெல்ஃபேருக்குன்னு சொல்லியிருக்கோம். பட் சோஷியல் வெல்ஃபேர்ன்றது ஒரு பெரிய வேர்டு. அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் வரலாம். பட் செஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் சொல்லணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்காக செஸ்ன்னு ஒன்று போடுறோம். செஸ்ஸோட அதில் கலெக்ட் பண்ணுறது அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் செஸ்ஸோட கான்செப்ட். ஸோ அதே இம்போர்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் இம்போர்ட்டட் மெடிக்கல் டிவைசஸ் இம்போர்ட் பண்ணால் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த ஹெல்த் செஸ் அப்படின்னு ஒன்று போட்டோம். ஓகேங்களா? திஸ் செஸ் வில் பி யூஸ்ட் ஃபார் பில்டிங் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு பிஎம்ஜே அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்கீம் வந்து 5 lakh ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக வந்து இந்த மணி வந்து யூஸ் செய்யப்படும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. தென் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ் அப்படின்னு ஒன்று போடுது. இந்த செஸ் வந்து எக்ஸைஸ் டியூட்டி ஒன்று பெட்ரோல் மேலே போடுறாங்க. பெட்ரோல் மேலே இப்போவும் எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த எக்ஸைஸ் டியூட்டி மேலே அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செஸ் வந்து போடப்படுது. ஓகே. ஆன் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸில் வந்து உங்களுக்கு வந்து திஸ் செஸ் அதில் ஒரு செஸ் போடுறாங்க. திஸ் செஸ் வில் பி அப்ளிகபிள் ஆன் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் கோல்டு, சில்வர், ஆல்கஹாலு, சர்டன் டைப்ஸ் ஆஃப் எடிபிள் ஆயில், ஃப்ரூட்ஸு, பல்சஸ், காட்டன், யூரியா, ஃபர்டிலைசர். இது மேலெல்லாம் சில பொருட்கள் மேலே திருப்பியும் செஸ் போடுறாங்க உங்களுக்கு. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதாவது உங்களுக்கு தெரியும். ஓகே. தென் இன்டைரக்ட் டாக்ஸஸில் ஜிஎஸ்டி பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது பார்ப்போம். 2004 விஜய் கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் எஃப்ஆர்பிஎம். ஸோ ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட்ரி மேனேஜ்மெண்ட்ன்றதை நம்ம படிச்சிருப்போம். வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து அவங்க தான் ஜிஎஸ்டின்றதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் 2004. 2006 சிதம்பரம் என்ன சொல்றாரு? 2010 நம்ம ஜிஎஸ்டி ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. பட் அது நடக்கல. 2011 வந்து அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வராங்க. ஆனால் லேப்ஸ் ஆயிடுச்சு. அது வந்து கவர்மெண்ட் இதானு லேப்ஸ் ஆயிடுச்சு. 2014-16 வந்து உங்களுக்கு 122 செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லா உங்களுக்கு கொண்டு வரப்படுது 2014 உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அதை அமலுக்கு வந்து கொண்டு வரதுக்கு பாக்குறாங்க. ஸோ என்ன பண்றாங்க? உங்களுக்கு ஆர்டிகல் 368 படி சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ஸை இதை மாத்துது. அதனால உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா யூ நீட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ராட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்தால் தான் நம்ம இது பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 50% மெஜாரிட்டி டோட்டல் மெம்பர்ஷிப் இருக்கணும் அண்ட் 2/3 ஆஃப் தோஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். இது அக்செப்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இது வந்து பாஸ் ஆகும். போத் இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. சரிங்களா? அதுக்கப்புறம் இது பாஸ் ஆகுது. தென் 50% ஆஃப் தி ஸ்டேட் அசம்பிளிஸ் உங்களுக்கு. ஸோ
நம்மள்ட்ட இருக்க ஸ்டேட் அசம்பிளிஸ்ல பாதி ஸ்டேட் அசம்பிளியாவது இதை ராட்டிஃபை பண்ணணும். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2016 ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ 101 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக உங்களுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வராங்க. சரியா? இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது 102nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதுக்கு? பேக்வர்டு கிளாஸ்க்காக வந்து 3. செகண்ட் 100 எதுக்கு? பார்டர் செட்டில்மெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். 103 எதுக்கு? 10% இடபிள்யூஎஸ் கோட்டா வந்து உங்களுக்கு கொடுத்தது. 104 எதுக்கு? ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் உங்களுக்கு. ஸோ 100க்கு அப்புறமான இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆகுது உங்களுக்கு மனப்படமாக தெரியணும். சரிங்களா? ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க. எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இன்னும் 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு 104 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். ரைட். 101 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல என்னென்னலாம் செஞ்சாங்க? ஆர்டிகல் 246A அதை அமெண்ட் செஞ்சிருக்காங்க. ஸ்டேட்ஸ் கிவன் பவர் டு டாக்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ப்ரீவியஸ்லி தே குட் நாட் டாக்ஸ் சர்வீசஸ். முன்னாடி வந்து சர்வீசஸ் வந்து டாக்ஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான அதிகாரம் கொடுத்துட்டாங்க. பட் ஒன்லி யூனியன் வில் ஹேவ் த பவர் டு டாக்ஸ் interstate supply goods and services in the form of IGST. ஸோ இன்டர்ஸ்டேட்னா என்ன? ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருந்துச்சுன்னா அது மாத்திரம் சென்ட்ரல் தான் பண்ண முடியும், யூனியன் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். தென் ஆர்டிகல் 269 IGST will be distributed between union and states as per the formula of the GST council அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? நம்ம படிப்போம் ஜிஎஸ்டி கவுன்சிலோட ரெஸ்பான்சிபிலிட்டி படிக்கும்போது நம்ம இதை படிப்போம். ஆர்டிகல் 270 CGST. This CGST will be distributed between union and states as per the formula of the finance commission. So இந்த CGST வந்து உங்களுக்கு வசூல் செஞ்சு அந்த ஓவரால் கார்பஸ்க்கு போயிடும். அதை எப்படி வந்து டிவைட் பண்ணலான்றது ஃபினான்ஸ் கமிஷனோட ஒர்க். எப்படி டைரக்ட் டாக்ஸஸ் எப்படி பிரிக்கலான்றதும் ஃபினான்ஸ் கமிஷனோட ஒர்க் தானே. அதே மாதிரி இதுவும் வந்து அவங்களோட ஒர்க்காக தான் இருக்கும். ஆர்டிகல் 279A உங்களுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டு அப்பாயிண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி ஜிஎஸ்டி கவுன்சில் ஹெட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இப்படி ஒரு பாடியை உருவாக்க போறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தென் ஆர்டிகல் 366 ஆல்கஹால் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் ஜிஎஸ்டிலேருந்து வெளியில எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நீங்க ஜிஎஸ்டி படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டியோட முக்கியமான இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லா பொருள் மேலேயுமே போட்டுடலாம் எக்ஸப்ட் ஆல்கஹால் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் லிக்கரை தவிர்த்து மற்ற எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி அமலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் வாய்ப்பே இல்லை. அப்போ இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னேன். என்ன ப்ராடக்ட் அது? ஆல்கஹாலுக்கு இப்போதைக்கு இல்லை. ரெண்டாவது எதுக்கு இருக்கு இல்லை? உங்களுக்கு ஃபியூவலுக்கு இல்லை. பெட்ரோல், டீசல், உங்களுக்கு க்ரூட் ஆயில், டர்பைன் ஜெட்டு, எல்பிஜி இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இது கிடையாது. என்ன இல்லை? ஜிஎஸ்டி கிடையாது. அப்போ இது வந்து லிஸ்ட்ல இல்லையே சார் அமெண்ட்மெண்ட்ல அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது லேட்டர் டேட்ல வரலாம் ஜிஎஸ்டிக்குள்ள. ஸோ இந்த 5 ஐட்டமும், அதாவது ஃபியூவலான ஐட்டம் எல்லாம் லேட்டர் டேட்ல வரலாம். அது யார் முடிவு பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ணுவாங்க. சென்ட்ரல் ஒரு டாக்ஸ் இருக்குல்ல, அப்ப அந்த டாக்ஸ் பேர் என்ன? பெட்ரோலுக்கு வந்து சென்ட்ரல்லயும் போடுறாங்க, ஸ்டேட்லயும் போடுறாங்க. ஆமா, எக்ஸைஸ் டாக்ஸ். எக்ஸைஸ் போடுவாங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ் நம்ம ஒன்று படிச்சோம்ல இப்போ வர்றதுக்கு முன்னாடி இதுல. அந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற டாக்ஸ். ஓகேவா? சர்வீஸ் டாக்ஸ் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறது. சரியா? இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட டாக்ஸஸ். எக்ஸைஸ் டாக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் வந்து அதுக்கப்புறம் நம்ம வேட் போடுவோம். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன போடுது? வேட் போடுது. ஜிஎஸ்டி போடல, ஜிஎஸ்டி இல்லை. அது ஜிஎஸ்டி எப்போ போடலான்றது முடிவு பண்றதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை தான். அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன் போடுறாங்கன்னா டாக்ஸ் ரொம்ப அதிகம். ஜிஎஸ்டியோட ஸ்லாப் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்லாப் இருக்கு அடுத்தது படிப்போம். 5, 8, 12, 28 வரைக்கும் தான் அதிகபட்சம். பட் இவங்க போடுற டேக்ஸ் வந்து 28க்கெல்லாம் மேலே தான் டேக்ஸ் போடுவோம் நம்ம. ஓகேவா? நம்ம 35 40 டேக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அப்போ அது குறைச்சிட்டா கவர்மெண்ட்டுக்கு அந்த வருமானம் எல்லாம் குறைஞ்சிரும்ல. அதனால இன்னும் வந்து அது வந்து பேசி கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி கொண்டு வந்துச்சுன்னா நம்மளோட பெட்ரோல் விலை கம்மியாகும். பிரைஸ் அதிகமா இருக்கு. ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்கன்னா வருமானமும் கம்மியாயிரும் கவர்மெண்ட்டுக்கு. புரியுதா? இப்போ கவர்மெண்ட் அதுக்கு ரெடி ஆகும்ல. அதனால நீங்க ரெடி பண்ணிட்டு நீங்க எப்ப ஓகேவோ அப்ப நீங்க வந்து கொண்டு வாங்க. அப்ப எடுக்கிற முடிவு யார் கையில இருக்கு? ஜிஎஸ்டி கவுன்சில்ல தான் அதோட கையில இருக்கு. ஓகேவா? அதுதான் முக்கியம் இதுல. ஓகே, அதுதான் இதுல முக்கியம். தென் ஜிஎஸ்டி கவுன்சிலோட காம்போசிஷன். இவ்வளவு நாள் நம்ம பேசின அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு யூனியன் கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. யூனியன் கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் யார் இருப்பா?
ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பார். ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாலே அவங்க தான் சேர்மனாக இருக்க போகிறாங்க உங்களுக்கு. ஸோ எக்ஸ் அஃபிஷியோவாக அவங்க சேர்மன். அவங்களுக்கு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எப்போவுமே வந்து ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு ஒரு பதவி இருக்கும். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றவங்க யார்? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ன்றது வந்து உங்களுக்கு ஜூனியர் மினிஸ்டர் உங்களுக்கு. அதுலேயே செகண்ட் ஜூனியர் மினிஸ்டர். அந்த ஜூனியர் மினிஸ்டராக வந்து உங்களுக்கு வந்து இருப்பாங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தும் உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, யூனியன் டெரிட்டரிஸ் வித் லெஜிஸ்லேச்சர் இருக்குல்ல அவங்களோட மெம்பர்ஸும் அவங்கெல்லாம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரலாம், இல்லை டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வரலாம், இல்லை எனி அதர் மினிஸ்டர் அந்த சீஃப் மினிஸ்டர் சொல்கிற ஏதாவது ஒரு மினிஸ்டர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம் அவங்கள. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்கள வந்து ஒரு ஆளை வந்து வைஸ் சேர்மனாக வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்கள ஒரு ஆளை வைஸ் சேர்மனாக சூஸ் பண்ணிக்குவாங்க. எல்லா முடிவுகளுமே ஓட்டு போட்டு முடிவு செய்யப்படும். ஆனால் உங்களுக்கு மினிமம் 3/4 மெஜாரிட்டி, 3/4 எல்லாரும் ஓட்டு போடுறது தான் வந்து ஒத்துக்கப்படும் உங்களுக்கு வந்து. ஓகேவா? ஸோ எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, ஆனால் 3/4 தான் முடிவு பண்ணுவாங்க. பட் ஓட்டிங் பவர் இங்கே மாறுது. சரிங்களா? இதுல 2 பேர் தான் இருக்காங்க, இதுல 31 பேராவது இருப்பாங்க உங்களுக்கு ஸ்டேட்ல. எல்லாருக்கும் ஒரு ஓட்டுன்னு சொன்னா சரியா வராதுல்ல. அதனால சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேட்டிவ்க்கு 1/3 அவங்களுக்கு ஓட்டிங்கான அந்த வேல்யூ. இந்த 31 பேருக்குமே சேர்த்து 2/3 தான் வேல்யூ. அது ஒரு பர்சன்டேஜ்ல வரும், அது நம்மளுக்கு தேவையில்லை உங்களுக்கு. ஓகேவா? நம்மளுக்கு தேவை என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் 1/3, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஓட்டிங் பர்சன்டேஜ் 2/3. அடுத்தது எந்த முடிவுகளும் வந்து உங்களுக்கு எடுக்கணும் ஒத்துக்கணும் அப்படின்னா 3/4 பீப்புள் ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கு அந்த முடிவு வந்து உங்களுக்கு அமலுக்கு வரப்படும். இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியம். குரம் அப்படின்னா என்ன? பாலிட்டிக்லேயே படிச்சிருப்பாங்க. ஒரு கூட்டத்தொடர் வந்து எப்போ வந்து கூடி அதில் எடுக்கிற முடியும் வேலிட். ஒரு கூட்டத்தொடர் கூடுதுன்னா அந்த கமிட்டி கூடுச்சுனாலே அது எப்போ வேலிட் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னா அந்த குரமை மீட் பண்ணாதான் ஒத்துக்க முடியும். 100 பேர் நம்ம ஒரு கிளப்பு, 100 பேர்ல ஒரு 20 பேர் மாத்திரம் மீட் பண்ணிட்டு நாங்கள் இதை முடிவு எடுத்துறோம் அப்படின்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. மினிமம் ஒரு 51%, 50%க்கு மேல அவங்க மீட் பண்ணாதான் அந்த கூட்டத்தொடருக்கே வேலிட் அப்படின்னு சொல்லலாம்ல. அது மாதிரி இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தொடரில் மினிமம் 50% மீட் பண்ணணும், 50% ஆஃப் பீப்புளாவது அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணாதான் அந்த மீட்டிங்க்கு வேலிடிட்டியே இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. சிம்பிள். ஓகேவா? ரைட். ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். லிஸ்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ், செஸ், சர்சார்ஜ் of the union and states should be subsumed GST regime. அதாவது வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி ஆரம்பிச்சப்ப ஜிஎஸ்டிக்குள்ள எந்தெந்த டாக்ஸ் எல்லாம் வரணும், எது வந்து நம்ம திருப்பி எக்ஸ்ட்ரா, இப்போ நான் சொன்னேன்ல ஜிஎஸ்டி வந்தப்ப வந்து உங்களுக்கு செஸ் சர்சார்ஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு என்னாச்சு, உங்களுக்கு சில இதுக்கு மாத்திரம் வந்து செஸ் சர்சார்ஜ் கொண்டு வந்தாங்க. சரியா? அப்ப இந்த முடிவெல்லாம் எடுக்கிறது யாரு? ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இந்த முடிவு தான் எடுப்பாங்க. தென் நான் இப்போ ஏற்கனவே சொன்னதுதான் க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல், ஏவியேஷன் டர்பைன் ஃபியூவல், நேச்சுரல் கேஸ். எல்பிஜி கிடையாது, நேச்சுரல் கேஸ். 5 விஷயம். இந்த நேச்சுரல் கேஸ் இந்த 5 ஐட்டமும் உங்களுக்கு எப்போ வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணுது. தென் ஜிஎஸ்டிக்கான ரேட்டு முடிவு பண்ணுறதும் அவங்க தான். சரியா? ஜிஎஸ்டிக்கான ரேட்ஸ் முடிவு பண்ணுறதும் அவங்க தான். தென் சம்டைம்ஸ் ஸ்பெஷல் ஜிஎஸ்டி ரேட்டு ஒன்று போடுவாங்க. எக்ஸாம்பிள் எப்போ போட்டிருக்காங்கன்னா கேரளாவில் போட்டிருக்காங்க. கேரளா கவர்மெண்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து ஃப்ளட்டிங் வந்துச்சு. அப்போ அவங்களுக்கு திடீர்னு கொஞ்சம் கவர்மெண்ட் காசு தேவைப்பட்டப்ப 1% நீங்கள் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேரளா கவர்மெண்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க, அந்த ஃப்ளட் சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை. தென் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கு. இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்றது ஒரு மாநிலத்துக்கும் இன்னொன்று மாநிலத்துக்கும் நடுவில் பிஸ்னஸ் பண்ணும்போது அது இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு வாங்கிடுவாங்க. ஏன்னா நார்மலாக ஜிஎஸ்டியில் என்னென்னலாம் இருக்குது, சென்ட்ரல் டேக்ஸ், சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு இருக்குல்ல. பட் ஒரு மாநிலத்துக்கும் வரும்போது அது ஒரே ஜிஎஸ்டி தான், ஐஜிஎஸ்டின்னு வாங்கிடுவாங்க. இந்த ஐஜிஎஸ்டி யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறது உங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் தான். எந்த ஸ்டேட்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது பிரித்து கொடுக்குறதும் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை தான் உங்களுக்கு. சரிங்களா? தென் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி எல்லாம் பேசுவாங்க. இப்போ முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாருக்குமே ஜிஎஸ்டிக்கு நம்பர் இருக்கணும்னு சொன்னாங்க வந்த புதுசில். அப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவ்வளோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி நம்பர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மினிமம் வந்து நீங்கள் 10 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ரெவன்யூ இல்லைன்னா நீங்கள் ஜிஎஸ்டி பிஸ்னஸ் கூட ஜிஎஸ்டி கூட நீங்கள் நம்பர் வேணாம் அப்படின்லாம். இது இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் யார் எடுப்பா? இது திடீர்னு வேணும்னு கூட முடிவு எடுக்கலாம். இந்த மாதிரி டிசிஷன் எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில் தான் எடுக்குது. ஜிஎஸ்டி பற்றியான இந்த டிசிஷன் எல்லாமே அவங்க தான் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. ஓகே,
தென் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அவங்களுக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பெஷல் கேட்டகரினாலே உங்களுக்கு நார்த் ஈஸ்டர்ன், ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், இந்த ஸ்டேட்ஸ் தான். ஹிமாலயன் ஸ்டேட்னா 2 ஸ்டேட், 8 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டும் ஹிமாச்சல் பிரதேஷும் உத்தரகண்டும், இது ஹிமாலயன் ஸ்டேட்ஸ். இந்த 8 ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறது, அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு அது பண்ணுறது. தென் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி பேசுறதும் வந்து உங்களுக்கு இவங்க தான். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் தான். இப்போ பிடிஆர் இப்போ இருக்கார் நம்மளோட சீஃப் இது ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவர் அடிக்கடி என்ன சொல்கிறாரு, காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்னன்னா, எல்லா கவர்மெண்ட்டும் அவங்க முன்னாடி எப்படி இருந்துச்சு, வேட் வந்து நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டே வசூல் பண்ணோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டே வசூல் பண்ணிட்டு அவங்களே வச்சுக்குவாங்க. இதை இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூல் பண்ணுறதுக்கு நம்மளே வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், நீங்கள் வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். பட் நார்மலாக நம்மளுக்கு வந்து டேக்ஸ் கம்மியாக இப்போ கிடைக்குது. இப்போ முன்னாடி வந்து எனக்கு வந்து 50 லட்சம் கோடி கிடைச்சிச்சு, இப்போ வந்து எனக்கு வந்து 40 தான் கிடைக்குது அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா, ஜிஎஸ்டியில் என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த 3-4 வருஷத்துக்கு இப்படி குறைபாடு வருதுல்ல, கம்மி கிடைக்குதுல்ல, அதை வந்து நாங்கள் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துட்றோம் அப்படின்னு எல்லா ஸ்டேட்ஸும் ஒத்துக்க வைக்கணும்ல. எல்லா ஸ்டேட்ஸும் ஒத்துக்கிட்டா தானே அது அமெண்ட்மெண்ட் கிளியர் ஆகும். அதனால இப்படி ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க. இது காம்பன்சேஷன் கொடுக்கறத பற்றியெல்லாம் யோசிக்கிறது, முடிவு பண்ணுறது வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை. ஓகேவா? தென் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட்ஸ், ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் ஏதாவது சண்டை வரும்ல, இந்த சண்டைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதும் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை தான். இதுவும் ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஒர்க் தான் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான். ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஆமாம், முடிச்சிடலாம். இன்புட் டேக்ஸ் கிடைக்கு முன்னாடி முடிச்சிடலாம். ஓகே, இந்த ஸ்லைடோட. ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று உருவாக்குனதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்க்கு அப்புறம் வந்து லா பாஸ்ட் பை தி பார்லிமெண்ட் அண்ட் விதான் சபாஸ் டு இம்ப்ளிமெண்ட் தி ஜிஎஸ்டி மெக்கானிசம். ஜிஎஸ்டி அந்த மெக்கானிசமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் வந்து இந்த சட்டங்கள் எல்லாம் பாஸ் செய்யப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ என்ன சட்டங்கள் பாஸ் செய்யப்பட்டுச்சு? பார்லிமெண்ட் பாஸ் பண்ண சட்டம் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க. இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க. யூனியன் டெரிட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க. இது மூணும் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆக்ட் 2020 அந்த யூனியன் டெரிட்டரி டேக்ஸை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் ஆட் பண்ணாங்க, லடாக்கை ஆட் பண்ணாங்க, தாதர் அண்ட் நகர் ஹவேலி, தாமன் தியூ இது எல்லாத்தையும் பிரிச்சாங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து ஒன்னா ட்ரீட் பண்ணாங்க. இப்போ தாதர் அண்ட் நகர் ஹவேலியும் தாமன் அண்ட் தியூயும் தனித்தனி இதாக வந்து உங்களுக்கு வந்து பிரிச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதை ஆட் பண்ணாங்க. தென் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பார்லிமெண்ட் ஒரிஜினலி பாஸ் தம் 2017. அப்புறம் 2018 படி ஜிஎஸ்டி ரெக்கமெண்டேஷன் படி இது எல்லாத்தையும் அமெண்ட் செஞ்சாங்க. உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அவங்கவுங்க வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னு அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் உங்களுக்கு எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட்னு சொல்லி 2017 8th ஜூலையில் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து then GST system became effective there as well. Jammu and Kashmir Reorganization Act 2019 has not abolished the SGST Act. Present status வந்து என்ன, SGST வந்து applicable on Jammu and Kashmir, UTGST applicable on Ladakh. இதுதான் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கு. சரிங்களா? இதுதான் பிரசன்ட் ஸ்டேட்டஸ். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் லடாக் மாத்திரம் தனியாக பிரித்து அதை யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டியை கொண்டு வந்துட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட் ஜிஎஸ்டியிலே இன்னும் இருக்கு, ஸ்டேட் ஜிஎஸ்டியிலே இன்னும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த லாஸ் பாஸ் பண்ணுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டிக்குள்ள போயிடுவோம். அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று சொன்னா, டாக்ஸ் மேல டாக்ஸ் போடுறது, அந்த கேஸ்கேடிங் எஃபெக்டை எப்படி வந்து ஜிஎஸ்டியில் கம்மி பண்ணுறோம், எப்படி கம்மி பண்ணுறோம் அப்படின்னா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதை வச்சு தான் நம்ம கம்மி பண்ணுறோம். அது பார்ப்போம். அப்புறம் ரேட்ஸு, எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, எந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இல்லை விட்டுருக்கோம். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து ஜிஎஸ்டியில் அப்படியே பார்த்துட்டு வரோம். சரியா? ஓகே, இன்னைக்கு வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிளாஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சனால ஐ திங்க் ஒரு ½ hour தான் போயிருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இது மாத்திரம் போதும். ஓகே, என்ன பண்ணிடலாம்னா, இது அப்படியே ஒரு ஹேபிட்டாக உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து கிளாஸ் போகிறதுக்கான சான்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச லைவ் கிளாஸஸ் கம்மியாக தான் வந்திருக்குங்க. ஸோ அது நான் லைவ் கிளாஸஸ் வர வைக்கிற அந்த ஹேபிட் வேணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? பாய்.